இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு. போன வாரம் ரெசிபி தான், ஆனால் போன வாரம் செஞ்சது ரொம்ப நல்லா வந்தது, அதனால தான் இப்போயும் வச்சுருக்கோம். கூட தக்காளி சாப்பாடு எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னை தவிர மற்ற எல்லோரும் சாப்பிடுவாங்க. இதோ பாருங்கள், இதுவும் கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு, ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், சும்மா காமிக்கிறேன். இதோ பாருங்கள், கூடவே பார்த்தீங்கன்னா மட்டன் ஃப்ரை, நெய்யிலேயே செஞ்ச மட்டன் ஃப்ரைங்க, நல்லா நல்லி எலும்போட பாருங்கள். ட்ரையாக இல்லை, கொஞ்சம் கிரேவியாகவே செஞ்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், நல்லா சாப்பாடு பயங்கரமாக வந்திருக்கு. இதோ பாருங்கள் இவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. கூடவே என்ன இருக்குன்னா ரசம்ங்க. இதோ பாருங்கள், ரசமும் அருமையாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்பவே அருமையாக வந்திருக்கு ரசம். ஸோ இதோட சாப்பிடும் போது எல்லாமே அருமையாக இருக்கும். எல்லா டிஷ்ஷஸையும் ஒரு தட்டில் வச்சா இப்படி தாங்க இருக்கும். தக்காளி சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சுடு சாப்பாடில் நாட்டுக்கோழி குழம்பு ஊட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் தண்ணியாக. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் கிரேவி. இதோ பாருங்கள், எனக்கு இன்றைக்கி இது லஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு வேறு லெவல் கட்டு தான்.